மத்தாയി எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 24வது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை நான் கன்மலையின் மேல் வீடு பணிதவனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லுகிறார். இங்கே 2 தரமான வீடுகளை குறித்து காணப்படுகிறது. ஒன்று மணலின் மேல் வைத்த வீடு, ஒன்று பாறையின் மேல் வைத்த வீடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, 2 வீடுலேயும் காற்றும் மழையும் பெய்தது ஒரு போல தான். அதே மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எந்த மனுஷனுக்கும் வருகிற கஷ்டப்பாடுகள் என்று சொல்கிறது ஒன்று போல தான். மரணங்களானாலும் பட்டினியானாலும் வியாதியானாலும் பண நஷ்டங்களானாலும் மற்ற பல காரணங்களானாலும் எல்லா மனுஷனுக்கும் ஒன்று போல தான் பாடுகள் வருகிறது. ஆனால் மனிதன் அதை எதிர்கொள்ளுகிற விதம் வேறு விதமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் அப்படி தானே அந்த பாறையின் மேலே ஒரு வீடு பணிகிற ஒரு மனுஷன், அப்படி தானே எங்கள் விசுவாச வீடை பணிகிறவன், விசுவாசத்தில் அப்படி உறுதியாய் கிறிஸ்துவின் மேல் உறுதியாய் இருக்கிற ஒருவன் என்னதான் காற்றுகள், கொடுங்காற்றுகள், வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், பட்டினிகள், வியாதிகள் என்னதான் வந்தாலும் அவன் இந்த உலகத்திலே தகர்ந்து போய் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்து நரகத்துக்கே போக மாட்டான். ஆனால் ஒரு மணலின் மேல் வைக்கிற ஒரு மனுஷனுக்கு சின்ன ஒரு காற்றடித்தால் அவன் என்ன செய்கிறான்? விழுந்து போகிறான். நம்முடைய கவனம் அவ்வளோ இந்த உலகத்தில் இருக்கிறது, உலக மனிதர்கள் மேல் இருக்கிறது, உலக பொருட்கள் மேல் இருக்கிறது. அப்படி ஆகும்பொழுது அவனுக்கு வருகிற பிரச்சனைகளை எதிர்கொண்டு நிற்க முடியாமல் அவன் என்ன செய்கிறான்? மடிந்து போகிறான், விழுந்து போகிறான், அவன் தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு போகிறான். அதே போல் பிசாசுக்கு அடிமைப்பட்டு போகிறான். அப்படி ஆகும்பொழுது அவனுக்கு பரலோக பாக்கியமும் நஷ்டப்படுகிறது, நரகத்துக்கு நேராக ஓடப்படுகிறது போகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் இந்த கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் வீடுகளை கட்டுகிறவர்களாக, விசுவாச வீடுகளை கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிரச்சனைகள் என்ன வந்தாலும், எதுதான் கோளலக்கம் சூறாவளி மாதிரி நமக்கு வந்திருந்தால் கூட கர்த்தர் நமக்கு உண்டு, அவர் நம்மை கைவிட மாட்டார், ஒரு நாள் நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்வார் என்றுள்ள அந்த ஒரு விசுவாசத்தோடு கூட நாம் யாத்திரை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்மையாக நடக்கும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் போய் சேர முடியும். ஜெபிப்போம். எங்களை மிக அன்பாக நேசித்தவன் நடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த பிரச்சனைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் அவருடைய தேவைகளை ஆண்டவரப்பா நீர் சந்தித்து அவர்களை வழி நடத்தி ஆண்டவரப்பா அவர்களை பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்தும் ஆண்டவரே. ஒன்றும் ஆண்டவரப்பா காலையிலேயே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அவர்களை ஆண்டவர் இந்த ஆண்டவருடைய அன்பை விட்டு மாற நீர் அனுமதிக்கக்கூடாது ஆண்டவரே. அப்போ பட்டினியானாலும் பசியானாலும் ஆண்டவரே, நெருக்கங்களானாலும் மரணமானாலும் ஆண்டவரே, வியாதிகளானாலும் ஆண்டவரே, குடும்பத்தில் உள்ள போராட்டங்களானாலும் என்னவானாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு பின்மாறி போக இந்த பிள்ளைகளை அனுமதிக்கக்கூடாது ஆண்டவரே. அவர்கள் நிலை நின்று அந்த புத்தி உள்ளவன் கட்டின வீடு போல, அந்த கண்மலை மேல் கட்டின வீடு போல நிலை நின்று உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர ஒருவரையும் கரம் பிடித்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் அறிஞ்சவனுள்ள தகப்பனே, ஆமேன்.